Hi, welcome to LoveBell video. இன்னைக்கு நம்ம LoveBell video எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ நம்ம Dream11 பத்தி ஒரு வீடியோ போட்டுறோம். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. 8.5k வியூஸ்க்கு மேல நல்ல வியூஸ் இருந்துச்சு. அது இல்லாம எனக்கு பிரைவேட்டா Facebookலயும் WhatsAppலயும் நிறைய மெசேजेस வந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு group ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க வந்து அதுல ஜாயின் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுங்க Dream11 பத்தி. அதுல எப்படி earn பண்றது இல்ல அதுல எப்படி டீம்ஸ் எல்லாம் போடுறது அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் நம்ம கிட்ட இருக்கு. Telegram சேனல் ஒன்னு ஆரம்பிக்கலாம். WhatsAppலயும் ஒரு group ஒன்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கு. சோ அது பண்ணா எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது நீங்க கமெண்ட்ஸ்லயே இல்ல எனக்கு பிரைவேட் மெசேजेसலயே நீங்க அனுப்புங்க. சோ அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல குரூப் கிரியேட் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி அடுத்த ஒரு வீடியோ வந்து நாங்க MI vs CSK மேட்ச்க்கு வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி நாங்க ரெடி பண்ணிருந்தோம். சோ ரெடி பண்ணிருந்தாலும் அதை எடிட் பண்ணும்போது லேப்டாப் கிராஷ் ஆகி லேப்டாப்பை ரெடி பண்ண போனா அந்த லேப்டாப்பை ரெடி பண்ற காசுல புதுசா ஒரு லேப்டாப்பே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருந்தது. ஸோ இதனால் என்ன செஞ்சோன்னா சரி காசை கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு பிசியாக ஒன்று வாங்கி நல்ல கிராஃபிக்ஸோட ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிசி ஒன்று செட்டப் பண்ணி அது பண்ணுறதுக்கு ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. ஸோ சாரி 3 வாரமாக என்னால் வீடியோ போட முடியல. IPL ரொம்ப முக்கியமான ஒரு டைமில் என்னால் வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போது பிசி ரெடி, கேமரா ரெடி, எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CSK தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய CSK ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா விளையாடுறானுங்க, தோனியோட டச்சே போயிடுச்சு, CSKல யாருமே சரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து CSKக்கு தான் புதுசு. இதுக்கு முன்னாடி UAEல நடந்த IPLல மும்பை இந்தியன்ஸ் 5 மேட்ச் விளையாடி 5 மேட்சும் தோத்து அதுக்கப்புறம் அந்த சீசன் ஃபைனல்ஸ் வந்து நல்லா விளையாடி இருந்தாங்க. ஸோ இதுதான் நமக்கும் இருக்கிற ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா CSK நம்ம டீம், தோத்தாலும் ஜெயிச்சாலும் CSK தான் நம்ம டீம். நம்ம என்ன பண்ணாலும் CSK சப்போர்ட் பண்ணணும். ட்ரெடிஷ்னலாகவே CSK டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ட்ரெடிஷ்னலாக நம்ம டீமில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூப்பராக விளையாடுவாங்க. ஓப்பனிங் வர 2 பேருமே நல்லா விளையாடுவாங்க. ஒன் டவுனா சுரேஷ் ரெய்னா வருவார். ஸோ இந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கம்ப்ளீட் இன்னிங்ஸை ஆங்கர் பண்ணுவாங்க. அடிச்சு விளையாடுற நேரத்தில் அடிச்சு விளையாடுவாங்க. வேற யாரோ அடிக்கும் போது இவங்க ஆங்கரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே சுச்சுவேஷன் போகும். கடைசியில் தோனி வந்து ஃபினிஷிங் பண்ணி கேம் சூப்பராக எடுத்துகிட்டு போவார். இப்படி தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம மேட்சஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி போலிங்கில் எடுத்துக்கிட்டாலும் சேப்பாக்கில் தான் பாதி மேட்சஸ் நடக்கும் அப்படின்றனால ஐடியெல்லாம் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்து வச்சிருப்பாங்க CSK டீம்ல. ஸோ இப்படிதான் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ட்ரெடிஷ்னலாகவே நம்ம வந்து ஒரு டீம் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்படி ட்ரெடிஷ்னலாக பில்ட் ஆகிருக்கிற டீம்ல தோனி என்ன செய்வார்னா ஒரு மேட்ச் வந்து நம்ம நல்லா விளையாடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டீம் வந்து அவர் மாற்றவே மாட்டார். அந்த காம்பினேஷனை அவர் சேஞ்ச் பண்ணவே மாட்டார். டீமுக்கு மெயினாக எடுத்த தேர்ட் பேட்ஸ்மேன், நம்பர் 3 பேட்ஸ்மேன் சுரேஷ் ரெய்னா அவரும் கிடையாது. டீமோட லீட் ஸ்பின்னர் இந்தியன் ஸ்பின்னர் ஹர்பஜன் சிங் அவரும் டீம்ல கிடையாது. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல பிராவோவும் இன்ஜர்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பராக விளாண்ட அம்பத்தி ராய்டும் இன்ஜர்ட். அது இல்லாமல் இம்ரான் தாஹிரை இன்னும் டீமுக்குள்ளேயே எடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அந்த டீமை வச்சு தான் நம்ம தோத்துருக்கோமே தவிர்த்து நம்மளுடைய பெஸ்ட் டீமை வச்சு நம்ம தோத்துட்டு இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆஸ் அ ஃபேன் CSKவோட ஃபேனாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நம்மளோட டீமோட பெஸ்ட் இன்னும் வரல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த 3 மேட்ச் விளையாண்டதுல டிஃப்ரெண்ட் வென்யூஸ்ல விளையாடி இருக்கோம். ஸோ நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல நம்ம முடியும் போது டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த பிட்ச் வந்து எங்களுக்கு புதுசு, அதனால வந்து எங்களுக்கு காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்றது தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் CSKக்கு இது இனிஷியல் தான், ஒரு டோர்னமெண்டோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா டீமும் அட்லீஸ்ட் ஒரு மேட்சா ஜெயிச்சிருக்கு. ஸோ எந்த டீமுக்கும் சலைச்ச டீம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் CSK கீழே இருந்தாலும் நம்மளால மேலே ஏறி வர முடியும். அதுக்கான ஃபுல் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நேத்து வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சூப்பரான இன்ஃபர்மேஷன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. என்ன அப்படின்னா இன்ஜர்ட் ஆயிருக்கிற ட்ரெயின் பிராவோவும் அம்பத்தி ராய்டு 2 பேருமே வந்து கம்ப்ளீட்டா ஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல அவங்க கண்டிப்பா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க லைன் அப்ஸ் எடுத்து பாருங்க. முரளி விஜய் விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ முரளி விஜய்க்கு பதிலாக அம்பத்தி ராய்டு. அதே மாதிரி கீழே வந்து ஒரு போலர், ஒரு எக்ஸ்ட்ரா போலர் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஏசல்வுட் அப்படி இல்லைன்னா என்கிடி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம். சாம் கரன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல சாம் கரனும் ட்ரெயின் பிராவோவும் உள்ள வராங்க. ஃபினிஷிங்க்கு செம்மையா இருக்கும். தோனியோட சேர்ந்து ட்ரெயின் பிராவோவும் இருக்காரு, சாம் கரனும் இருக்காங்க. ஸோ 3 பேரும் ஃபினிஷிங் ரோல் பார்த்துப்பாங்க. ஓப்பனிங்ல அம்பத்தி ராய்டு, ஃபேஃப் டு பிளிசிஸ் தக்கனே செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல வாட்சனும் உள்ள வந்துட்டாரு, சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம டீம் சூப்பராக இருக்கும்.
ஒரு டீமுக்கு பெரிய சப்போர்ட் வந்து அது ஜெயிக்கும் போது நம்ம அதை சப்போர்ட் பண்றது கிடையாது. அது வந்து தோத்துட்டு கீழே போய்கிட்டு இருக்கும் போது நம்ம அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றோம் அப்படின்றது தான் அந்த டீமுக்கு நம்ம ரெஸ்பெக்ட், அந்த டீமுக்கு நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்றத காட்டுது. இதுதான் சிஎஸ்கே பத்தி வந்த புது அப்டேட். இன்னொரு அப்டேட் என்ன இருக்கு அப்படின்னா, ரெய்னா வந்து திரும்ப வருவாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ரெய்னா சைட்ல இருந்து அவர் வந்து மறுபடியும் டீம் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரியும், சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தோனியும் ஃபிளெமிங் மட்டும்தான் இன்னும் அதுக்கான அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சப்போஸ் ரெய்னா வந்தாலுமே அடுத்த மேட்ச்ல விளையாட முடியாது. ஏன்னா கண்டிப்பா 6 நாள் வந்து பயோசெக்யூர் பபுள்குள்ள இருக்கணும். ஸோ அந்த 6 நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவரும் ஜாயின் பண்ணிக்கிட்டாருன்னா சிஎஸ்கே ஒரு கெத்து டீம் ஆயிடும். இதே மாதிரி ஹர்பஜன் சிங்கும் வந்துட்டாரு அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் டீம் காம்பினேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்றது. ஒரு கேப்டனுக்கும் அவங்களோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயிக்கும் போது ஜெயிக்கிற டீம் வச்சு ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு நார்மலான டீமை ஜெயிக்கிற டீமை சூப்பரா மாத்துறது வந்து தோனிக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்ம சப்போர்ட்டை மட்டும் நம்ம தோனிக்கு காட்டினா போதும், சிஎஸ்கே டீமுக்கு காட்டினா போதும், டீம் வந்து கண்டிப்பாக மேலே வரும். ஸோ மற்றவங்க வந்து கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம இது வந்து டேபிள் டாப்பில் இருக்க வேண்டிய டீமு ரொம்ப கீழே இருக்கு, கடைசி இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்லை. அதான் வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு டீமும் 3 மேட்ச் விளையாடி இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். இதுக்கப்புறமா தான் ஜெயிக்கிற டீம் தோக்குற டீம் ஜெயிக்கும். இதுதான் நம்ம ஐபிஎல்ல காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம். ஸோ சிஎஸ்கேக்கு உங்க சப்போர்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்கும். இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும், சிஎஸ்கே பத்தி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து Dream11 வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுங்க. ஸோ அது கூடவே வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, பிரைவேட்டா ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, டெலிகிராம்ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, எங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கும் இருக்கு. ஸோ நிறைய பேர் அது வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ஐபிஎல் எல்லா ஒரு டிப்ஸும் ட்ரிக்ஸும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும், உங்களுக்கு டீம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு ப்ரைவேட் மெசேஜஸ் அனுப்புங்க. இந்த மாதிரி வந்து என்ன வேணும் உங்களுக்கு, இப்போ எப்படி வந்து ஒரு குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த மேட்ச், நேற்று மேட்ச், முந்தின மேட்ச் கூட நம்ம போட்ட டீம் வந்து ஒரு ட்ரீம் டீமுக்கு கிட்ட வந்துச்சு, அதாவது ஒரு கிராண்ட் லீக் ஜெயிக்கிற அளவுக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு Dream11 டீம் போடுறதுலையும் சரி, எப்படிலாம் வந்து எந்தெந்த கான்டெஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்றதையும் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அந்த குரூப்ல ஷேர் பண்ணலாம். ஸோ யாருக்கு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ எனக்கு ப்ரைவேட்டாக ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த Dream11 நம்ம ஜெயிச்சும் காட்டலாம். அதே மாதிரி நம்மளோட சப்போர்ட்டை சிஎஸ்கேக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ தேங்க்யூ. இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.